ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் ராசி பலனை தாங்க பார்க்க போகிறோம். நாளைய நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி, நாளைய நாளுடைய கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. ஸோ நாளைய நாள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்களில் ஒவ்வொரு ராசி நேயர்களும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 12 ராசி நேயர்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. 12 ராசி நேயர்களுக்கும் நாளை நாள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க. கண்டிப்பாக 12 ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு புதிய மாற்றம், எதிர்பார்க்காத ஒரு புதிய திருப்பம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்ன மாற்றங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ முதல்ல மேசராசி நேயர்களுக்கு நாளை நாள் என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தனம் நிமித்தமான சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு அதிகரிக்கும். வாத திறமையினால் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். முகத்தில் புதுவித பொழிவுடன் செயல்படுவீர்கள். அதே போல கணிதம் சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக இருக்கலாம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஒத்துழைப்பு உண்டாகலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மன நலன்களில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். சிந்தனை போக்கள் அதிக கவனம் உங்களுக்கு அவசியம். உறவினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். செயல்களை திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகலாம். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். எதிர்பாராத சில அலைச்சல்களால் ஒரு விதமான சோர்வுகள் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகலாம். புதிய நபர்களால் நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகலாம். நாளை நாள் ரிஷபராசி நேயர்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக இருக்கலாம். ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் உண்டாகலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் நெருக்கடியான நாளாக இருக்கலாம். அடுத்ததாக மிதுன ராசி நேயர்களுக்கு நாளை நாள் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. புதிய நபர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கலாம். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். கனிவான பேச்சுகள் உங்களுடைய மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். குடும்பத்தில் சுப காரியம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். நாளை நாள் உங்களுக்கு சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கலாம். மிதுன ராசியில மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் நம்பிக்கை மேம்படக்கூடிய நாளாக இருக்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் செலவுகள் உண்டாகலாம். அடுத்ததாக கடகராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபகரமான சூழ்நிலைகள் அமையலாம். துறைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நாளை நாள் குறையலாம். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மனதளவில் உத்வேகத்தை ஏற்படுத்தலாம். மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நாளை நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த நாளாக இருக்கலாம். கடகராசியில புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வாய்ப்புகள் கிடைக்கலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் குழப்பங்கள் குறையலாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஒத்துழைப்பான நாளாக இருக்கலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது வியாபார பணிகளில் தனவரவுகள் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கலாம். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கலாம். விவசாய பணிகளில் மேன்மை அதிகரிக்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகளில் விவேகம் உங்களுக்கு அவசியம். வர்த்தக பணிகளில் லாபங்கள் மேம்படலாம். நண்பர்கள் வழியில் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகலாம். நாளை நாள் உங்களுக்கு நட்பு நிறைந்த நாளாக இருக்கலாம். சிம்மம் ராசியில மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் வரவுகள் கிடைக்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு மேன்மை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அதே போல அடுத்ததாக நாளை நாள் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம். தன வருவாயில் இருந்து வந்த தடைகள் குறையலாம். எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். புனித தளம் சென்று வருவதற்கான சூழல் ஏற்படலாம். குழந்தைகளின் கல்வி சார்ந்த சிந்தனைகள் நாளை நாள் உங்களுக்கு மேம்படும். நாளை நாள் கன்னி ராசி நேயர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாளாக இருக்கலாம். கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் தடைகள் குறையலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் சிந்தனைகள் மேம்படலாம். அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகலாம். வியாபாரத்தில் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். பணிபுரியும் இடத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உறவினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். சமூக பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது நல்லதுங்க. சிந்தனை போக்கில் கவனம் உங்களுக்கு அவசியம். நாளை நாள் உங்களுக்கு சலனம் நிறைந்த நாளாக இருக்கலாம். துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுபவம் உண்டாகலாம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அலைச்சல்கள் அதிகரிக்கும். துலாம் ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் நாளை நாள் பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் அலைச்சலும் அனுபவம் உங்களுக்கு உண்டாகலாம். வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும். சுப காரிய முயற்சிகளில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்கலாம். கூட்டாளிகளிடம் ஏற்பட்டிருந்த வேறுபாடுகள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம். நாளை நாள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் அனுபவம் உண்டாகும். அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அறிமுகம் கிடைக்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வேறுபாடுகள் நாளை நாள் குறையலாம். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்க்கும் பொழுது வழக்கு விஷயங்களில் சில புரிதல்கள் ஏற்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நாளை நாள் உங்களுக்கு குறையலாம். இதிலும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். வர்த்தக செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகலாம். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். நாளை நாள் தனுசு ராசி நேயருக்கு தேர்ச்சி நிறைந்த நாளாக இருக்க போது. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் புரிதல் ஏற்படும். புரடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் உதவிகள் சாதகமாகலாம். அடுத்ததாக மகரம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் மனதில் புதுவிதமான இலக்குகள் பெருக்கலாம். நண்பர்கள் மூலம் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கலாம். பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையலாம். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கலாம். நாளை நாள் உங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாக இருக்க போது. மகரம் ராசியில உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் இலக்குகள் பெருக்கலாம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆர்வம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதரவான ஒரு நாளாக இருக்கலாம். அடுத்ததாக கும்பம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கலாம். நெருக்கமானவர்களிடம் மனமிட்டு பேசுவதன் மூலம் புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் உண்டாகலாம். காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். மனதில் புதுவிதமான தேடல்கள் உருவாகலாம். நாளை நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக இருக்க போது. கும்பம் ராசியில அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் நாளை நாள் அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு புரிதல்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் தேடல்கள் பிறக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசி நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். செய்யும் முயற்சிகளை எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடலாம். செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இழுப்பறியான கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையலாம். நாளை நாள் மீனம் ராசி நேயர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக இருக்க போது. மீனம் ராசியில புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் மாற்றமான நாளாக இருக்கலாம். உத்திராடாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் ஆதாயகரமான நாளாக இருக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல 12 ராசி நேயர்களுக்கும் தினசரி ராசி பலன்ல, அதாவது நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தினசரி நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தினசரி ராசி பலனில் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து பயனடைங்க.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடிய 12 ராசி நேயர்களும் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ 12 ராசி நேயர்களும் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.